எஸ். ஹலோ. இப்போ நம்ம வந்து இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். தட் இஸ் ஃபார் HCF application. Question read பண்ணுவோம். Indra has 300 blue bits, 750 red bits and 900 silver bits. அவளுடைய பாசி மணிகள் என்னென்ன கலர்ஸில் வச்சுருக்கா அப்படின்னா 300 ப்ளூ பீட்ஸ் வச்சுருக்கா, 750 ரெட் கலரில் வச்சுருக்கா அண்ட் 900 சில்வர் கலரில் வச்சுருக்கா. ஸோ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா வந்துட்டு அதை யூஸ் பண்ணி வந்துட்டு பிராஸ்லெட்ஸ் செய்ய போகிறான். ஒவ்வொரு பிராஸ்லெட்ஸ்லையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பீட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிராஸ்லெட்ஸ் வந்து எவ்வளோ ரெடி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கு. ஒரு பிராஸ்லெட்ஸு சேம் கலரில் தான் செய்கிறா, அதே மாதிரி சேம் நம்பர் ஆஃப் பீட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணும் அப்படின்னா அப்படின்னா எத்தனை பிராஸ்லெட்ஸ் அவளால் செய்ய முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது சேம் நம்பர் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிராஸ்லெட்ஸ். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் அப்படிங்கிறத வச்சு நமக்கு ஹையஸ்ட்னு தெரிஞ்சது சேம் நம்பர் தான் இருக்கணும். ஒரு பிரேஸ்லெட்டில் வந்துட்டு இப்போ ஒரு பிராஸ்லெட்ஸ் வந்துட்டு 10 பாசி முத்துக்களை வச்சு செய்கிறாங்கன்னா எல்லா பிராஸ்லெட்ஸும் அதை 10 பாசி முத்துக்களை வச்சு தான் செய்யணும். அதுக்கு குவான்டிட்டி ஆஃப் பீட்ஸ் வந்துட்டு அந்த 10 தான் இருக்கும். இப்போ ப்ளூ கலர் எடுத்தா அப்படின்னா ப்ளூ கலராக தான் அவள் செய்ய போகிறான். ஸோ அந்த தான் வந்து அந்த சேம் நம்பர் அண்ட் கலர் ஆஃப் பீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் அப்படிங்கிற அந்த வேர்டை வச்சு நம்ம பார்க்கும்போது காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் அப்படிங்கிற வேர்டை வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஹையஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ காமன் ஃபேக்டரில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ இது என்னப்பா 300, 750, 900 3 டிஜிட் நம்பராக இருக்குது, இதுக்கு எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா எல்லாமே 000 முடியுது. ஸோ ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. வாட் ஈஸி மெத்தட்? எவ்ரிதிங் இஸ் மல்டிபிள் ஆஃப் 10 எழுதலாம். ஸோ 300 எப்படி எழுதலாம்? 30 டைம்ஸ் 10 எழுதலாம். 750 எப்படி எழுதலாம்? 75 டைம்ஸ் 10 எழுதலாம். தென் 900 எப்படி எழுதலாம்னா 90 டைம்ஸ் 10 எழுதலாம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா 10ங்கிறது வந்து ஒன் ஆஃப் த காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு தெரியுது. இப்போ வந்துட்டு அந்த மிக்சர் நம்பர்ஸ், அதாவது இருக்கக்கூடிய அந்த நாட் அ மல்டிபிள் ஆஃப் 10, 30, 75, 90 அந்த 3 நம்பர்ஸ்லையும் இப்போ காமன் ஃபேக்டர் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது 30 எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? 30 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 30ன்னு எடுத்துக்கிட்டு அதை எப்படி வந்து ஃபேக்டர் ட்ரீல எழுதலாம்? 5 6 5 6 are 30. 6 எப்படி பிரித்து எழுதலாம்? 2 டைம்ஸ் 3 அப்படின்னு பிரிச்சிடலாம். ஸோ இப்போ 30ங்கிறத எப்படிலாம் எழுதுக்கும்? 5 டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 அப்படின்னு 75 பார்க்கலாம். 75 பார்த்தோன்னா 5 1 5 5 2 5 5 25. ஸோ 15 டைம்ஸ் 5 எழுதலாம். ஓகே, இப்போ 15 எப்படி பிரித்து எழுதலாம்னா 5 டைம்ஸ் 3 எழுதலாம். ஸோ 75 எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர், 2 5 இருக்கிறதுனால 5 ஸ்கொயர் டைம்ஸ் 3 எழுதலாம். தென் 90 எப்படி எழுதலாம்? 3லேருந்து போவோம். 3 3s are 9 and 0. ஓகே, 30 எப்படி எழுதலாம்? 5 டைம்ஸ் 6, தென் 6 என்ன எழுதலாம்? 2 டைம்ஸ் 3. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ அந்த 30 பிரித்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுத போகிறோம், 75 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுத போகிறோம், 90 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுத போகிறோம். ஸோ 30 எப்படி எழுதலாம்னு பார்த்துருக்கோம். 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 5, அந்த 10 வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிறது அப்படியே போட்டுருக்கோம். தென் 75 எப்படி எழுதலாம்? 3 டைம்ஸ் 5, 2 5 இருக்கு. ஸோ 5 ஸ்கொயர் மல்டிப்ளை பை 10. ஸோ 90க்கு எப்படி எழுதலாம்? 2 இருக்குது, 3ல் 2 3 இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர் மல்டிப்ளை பை 5 இன்ட்டு நார்மல் 10. ஸோ இதில் காமனாக என்னப்பா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 வந்து பேஸில் காமனாக இருக்குது. நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம்? பேஸை பார்க்கணும். பேஸில் ஃபஸ்ட்டு காமன் டேர்ம் பார்க்கணும். ஸோ பேஸில் காமன் டேர்ம் என்ன இருக்குன்னா 3 இருக்குது. ஓகே, 3லேயுமே 3 இருக்குது.
அதே மாதிரி பேஸில் வந்துட்டு என்ன இருக்குது, 5 இருக்குது. 10 வந்து ஏற்கனவே நம்ம காமன் டேர்ம்னு சொல்லிட்டோம். 10 வந்து ஏற்கனவே காமன் சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு கிளாசிஃபிகேஷனும் இப்போ தேவையில்லை. 10 வந்து நம்ம ஏற்கனவே காமன் ஃபேக்டர் சொல்லிட்டோம். இப்போ நம்ம பவர்ஸ் பார்க்க வேண்டியது ஒன்லி 3லையும் 5லையும் தான். ஓகேவா? இப்போது 3 வந்து காமன் பேஸாக இருக்கும் போது இதில் எது ஸ்மாலஸ்ட் பவராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 பவர் 1. பவர் 1 தான் ஸ்மாலஸ்ட். சரி, 5ல் எது ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது? அதுவும் பவர் 1 தான். ஸோ 3 டைம்ஸ் 5 இன்ட்டு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச 10. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3 டைம்ஸ் 5 இஸ் 115. 15 times 10 is 150. So she can make maximum 150 bracelets by her condition. Okay. So the answer is 150. Thank you.